அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் மிக பெரும் அருட்கொடை கல்விதான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய முதல் வசனமே இக்ரா, ஓதுவீராக. கல்வி இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அடைவதற்கான அடிப்படை கல்வியை பெறுவது நாம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். கல்வி என்பது ஒரு மனிதனை மனிதனாக, மனிதநேயமுள்ளவனாக, சீரான நேரான வளர்ச்சியாக அவனை மாற்ற வேண்டும். அவனது ஆளுமையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த ஆளுமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஈமானில் தோய்த்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாமல் வெறுமனே பொருள் சம்பாதிப்பதற்காக கொண்ட குறிக்கோளாக அந்த கல்வி அமையக்கூடாது. நாம் கற்கும் கல்வி அறிவையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே நமக்கு பெற்றுத்தர வேண்டும். நம்மில் பெரும்பாலானோர் கல்வியை உலக கல்வி என்றும் மார்க்க கல்வி என்றும் பிரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனற்ற கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் கல்வியை பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி என்று பிரிக்கலாம். எல்லா கல்வி ஞானமும் அல்லாஹ்விடமிருந்து வந்தவைதான். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆக நாம் பயனுள்ள கல்வியை கற்பதற்கு முயல வேண்டும். இது போன்ற பயனுள்ள கல்வியை கற்காமல் பொடுபோக்காக இருந்த காரணத்தினால்தான் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இன்று முன்னேறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கல்வி அறிவு இல்லாதவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குருடர்களைப் போல ஒப்பிட்டு சொல்கிறார். பார்வையற்றவனும் பார்வையுள்ளவனும் சமமாக முடியுமா? இந்த வசனத்தில் பார்வை இல்லாதவர்களைத்தான் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்கிறான். ஆக நாம் கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாகும் என்ற அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் என்பதற்காக இரவின் சிறு பகுதியில் கல்வி கற்பது என்பது இரவெல்லாம் நின்று வணங்குவது விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனின் ஞானம் இந்த பூமியில் மழையை போல பொழிகின்றது. மழை நீரை பெற்றுக்கொள்ளும் ஒரு பூமியானது மிகவும் கடினமுடையதாகவும் பாறை நிலமானதாகவும் உள்ளது. அது தன்னுள் அந்த நீரை ஏற்றுக்கொள்ளாது, தன் மேலும் தக்க வைத்துக் கொள்ளாது. அந்த நீர் நேரடியாக கடலுக்கு சென்று கலந்து விடுகிறது. மற்றொரு வகையான பூமி தன்னுள் அந்த நீரை உறிஞ்சிக் கொள்ளாது, தன் மேல் தேக்கி வைத்துக் கொள்ளும். இந்த நீரிலிருந்து தாவரங்கள், கால்நடைகள், மனிதர்கள் பயன்பெறுகின்றனர். மூன்றாவது பூமி வளமான பூமி. அது தன்னுள் நீரை எடுத்துக்கொள்ளும். அதன் மூலம் செடி கொடி தாவரங்களை முளைக்கச் செய்து பலாபலன்களை தரும். இதுபோலவே 3 விதமான மனிதர்கள் உள்ளனர். முதல் வகையினர் தானும் கற்க மாட்டார்கள், அதனால் பிறருக்கும் எந்த பயனும் இல்லை. இரண்டாவது வகையினர் தாம் கல்வியை கற்று தான் பலன் பெறாமல் மற்றவர்களுக்கு பயன் தருபவர்கள். மூன்றாவது வகையினர் அறிவு ஞானத்தால் தானும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயன் அளிப்பவர்கள். ஆக நாம் இந்த மூன்றாவது வகையினராக நாம் இருக்க வேண்டும். நாமும் கற்று நாமும் பயனடைந்து நம்மால் பிறரும் பயனடைய வேண்டும். சரி, இப்போது நாம் இந்த கல்வியை யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஅல்லிமுகும் மா லம் தகூனு தஅலமூன். அது எத்தகைய அருட்கொடை என்றால், நம் வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி உணர்த்துபவரும், உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை தூய்மைப்படுத்துபவரும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பவரும், நீங்கள் அறியாதிருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை உங்களிலிருந்தே உங்களிடம் அனுப்பி வைத்த போது நீங்கள் பெற்ற அருட்கொடையை போன்றதாகும் இந்த கொடை. ஆக நாம் பெற வேண்டிய ஞானத்தை கற்றுக்கொள்ளும் முதல் வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் சொல்லி தந்த விஷயங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவை எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள முயல வேண்டும். எனவே நாம் செய்ய வேண்டியது
வஹீயின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றை கற்றார்களோ அவற்றை கற்றுக்கொள்ள நாம் முயல வேண்டும். இறைவனிடம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ரப்பி ஸித்னி இல்மா, என் இறைவனே எனக்கு அதிகமான ஞானத்தை வழங்குவாயாக என்று இறைஞ்சுவீராக என்று அல்லாஹ் சொல்வது போல் நாம் பிரார்த்தனை புரியவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாழ்வில் அன்றாடம் குர்ஆன் ஹதீஸை அதிகம் படிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நம்முடைய கல்வி ஞானம் அதிகமாகும். அல்லாஹ் அத்தகைய நற்பேற்றை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம், இஹ்சானை செயலாக்குவோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். كنت تعانق دمعة الفكر تناجي الله في صبر وترجو رحمة تسري